ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நீ வரும் விளையாட்டு செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மதிப்புக்கும் இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சொல்லிட்டு என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. மரியாதைக்குரிய என்னையா அவனுங்க எவனுமே கை தர மாட்டானுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கட்சிக்காரர் இந்த ஜெயலட்சுமி அம்மா இவரோட வீட்டுல தான் குடியிருக்காங்க. தோழர்களே, புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கும் பல வருடங்களாக கழித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். யாருடா? நம் தலைவர் தளபதி. அழகழுத உண்மையத்தான் சொல்றியா? உண்மையாவே. இதை ஏன் இவ்வளவு லேட்டா சொல்ற? இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரேஷன் கடையை திறந்து வைத்து தீபாவளிக்கான இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். என்ன இதெல்லாம் சும்மா? இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. குஷியானது மாவீரன் போயிட்டாப்ல போய் நின்னுக்கிட்டு இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அக்கா பொண்ணு, என்னோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, உள்ள விட முடியுமா? எவனா 2 ரூபாய் வெளியே போனுச்சு அந்தம்மா. ஒரு சின்ன பேச்சை கேட்டு பாண்டிச்சேரி வந்து எவ்வளவு பெரிய மாட்டிக்கிட்ட என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறேன்டா. விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அனைவரையும் அனுமதிக்க கோரியதாக கூறி என் ஆனந்த் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகளை காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் கடுமையாக எச்சரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா? ஹலோ, நான் பொதுச்செயலர், நீ பொதுச்செயலரா இரு இல்ல புதுச்செயலரா இரு, எதுவா இருந்தாலும் இங்க புதுச்சேரி வேலை நடக்காது. ஓடி போயிரு. ஆள் பாக்குறதுக்கு பல்கா இருக்க, எந்த பக்கம் அடிச்சாலும் உனக்கு வலிக்கும், அதனால ஓடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுவும் அந்த அம்மா ஐபிஎஸ் 41 பேர் செத்து கொண்டு விட்டு தான் வந்திருக்கீங்க. நீ யாராவது ஒரு உயிர் போயிடுச்சா நான் பொறுப்பு இருக்க முடியுமா? நீங்க பொறுப்பு இருப்பீங்களா? யாராவது இருக்கீங்க போங்க அப்படின்னு பேசின உடனே புதுச்சேரி உப்பள துறைமுக மைதானத்தில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பிரதான நுழைவு வாயிலை கடந்து வெள்ளை சட்டை அணிந்த நபர் உள்ளே சென்றார். போலீசார் சோதனையிட்ட போது அவர் இடுப்பில் கை துப்பாக்கி வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவரை தனிமைப்படுத்தி போலீசார் கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றதுக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? புதுச்சேரியில் நடைபெற்ற விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு QR கோடு இருப்பதாக கூறி எருமை மாடுகளுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறி QR கோடு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் சிலர் எருமை மாடுகளுக்கு QR கோடு இருப்பதாக கூறி அழைத்து வந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எங்க பொண்ணு ரொம்ப வாழ்க்கையே விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க விஜய் போட்டோ வச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டுக்காரரும் வச்சுன்னு வாழல, அவங்க குழந்தையும் தூக்கின்னு போயிட்டாரு. ஆனா எங்க கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அதுக்கு விஜய்ன்றது பிடிச்சி போச்சு. அது போட்டோவில் வச்சிருக்கிறதுனால, செல்லுல வச்சிருக்கிறதுனால வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அது நாங்களும் ஏற்றுக்கணும். எங்க பிள்ளைய ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்கு. நன்றி. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஐடி கம்பெனி சொன்ன மாதிரி 1, 2, 3 தான் இருக்கு. கொஞ்சம் பெரிய லெவல்ல சென்னையில இருக்கிற மாதிரி இங்க நிறைய ஐடி கம்பெனி வந்து எங்களோட இளைஞர்களும் அவங்கள படிச்சவங்க அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இத பார்த்தாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களை வெவ்வேறு மாநிலங்கள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆந்திரால, கர்நாடகால, பீகார்ல. அப்ப யாரை பார்த்து கத்துக்கணும்னு விஜய் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு தளபதியுடைய குடும்பம். அந்த குடும்பம் தலைவருடைய முகம், தளபதியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான குடும்பம் எது என்று சொன்னால் இதுதான். ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்ன வெயிங்க, சேர கேட வெயிங்க. முதல்ல தாவேக தொண்டர்கள் முண்டியடித்ததால் திடலின் நுழைவு வாயிலை மூடி போலீசார் லேசான தடியடி நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். யாரா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. எல்லாரும் இருக்கிறது நாங்க வந்து இது பண்றோம். விஜய் ஏன்னா விஜய் இங்க வந்து என்ன செய்ய போறாரு? அவரு அவன் ஒருத்தனாயா காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் எல்லாருமே இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்பது இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள்லாம் கிடையாது. இல்ல எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான், அதனால வந்தேன். லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026 கண்டிப்பாக வருவார். நல்லா காமெடியா இருக்கு. செம காமெடி நல்லா இருக்கு. 3 பேருமே ஒரு நல்ல கூட்டணி. அதே போல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். அடி பாவி, ஐயோ இவ்வளவு பெரிய பஞ்சா. அங்க மட்டும் என்னவா? சின்னதா தான் வச்சேன். நான் மட்டும் என்ன இழிச்சவாயனா? மேலும் தலைவர் தளபதிய பாக்கிறதுக்கோசம் நீங்க ரொம்ப நாளை காத்து கொண்டிருக்கிறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. காலையில 5 மணில இருந்து எல்லாரும் நீங்க காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தலைவர் மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பல சொல்லக்கூடாது. வேற யாருக்காவது அனுமதி இல்ல, டோக்கன் கொடுக்கிறோம், QR கோடு, போலீஸ்ல 31 கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். நாங்கெல்லாம் ஆச்சரியக்குறி. நாங்க வருவோம், என் தலைவனை பார்க்க வருவோம் சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கினே இருக்கிறேன். ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, நான் இம்புட்டு நாளா நம்பலையா, இப்பத்தியா நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். 72 நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? தற்குறி. எந்த சம்பவத்துக்காக நீங்க பனையூர்லயே பதுங்குனீங்க? சம்பவம்ல சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா
நம்மள எங்கேயுமே விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. மூல கோளாறுல லூசு பாயலா தலைவரை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. தமிழக முதலமைச்சராக 2026 தலைவர் தளபதி அவர்கள் வருவார். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. வருவார். நல்லதை செய்யறதுக்கு உச்சில இருக்கும் போது இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள், உச்சத்தை கொடுத்தாங்க. அந்த உச்சத்துல இருக்கும் போதே வரணும்னு சொன்ன ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை. ஆனா திட்ட முடியல, ஏன்னா பெரிய மனுஷனா இவன். அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பாசம் புதுச்சேரி மக்கள் இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாசத்தை காட்டுற ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. மூணுக்கு நாங்க மாதம் உழைத்தால் நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். டபுள் டக்கர் நாராயணா, பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள் இன்னும் 3-4 மாதம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. உழைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும். ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.